பிரைஸ் தி லார்ட். நம்ம சேனல்ல இயேசு கிறிஸ்துவின் உபவாச நாட்களை குறித்து தியானித்து வருகிறோம். இதன் முந்தைய வீடியோவில் ஏன் வனாந்திரம் எப்படி உருவாக்கப்பட்டது, ஏன் 40 நாள் உபவாசம் இருந்தார் என்பதை குறித்து தியானித்தோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் இயேசு கிறிஸ்துவின் உபவாசமும் அதன் அடையாளங்களை குறித்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த வனாந்தரத்தில் 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். அங்கு பிசாசினால் சோதிக்கப்பட்டார். இயேசுவின் சோதனையானது இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளின் பிரபஞ்ச போரில் சாத்தானை தோற்கடிக்க முடியும் என்பதை அவர் நமக்கு நிரூபித்து காண்பித்துள்ளார். இது மட்டும் இல்லாம இயேசு கிறிஸ்து ஆவியினால் நிரப்பப்பட்டு தந்தைக்கு கீழ்ப்படிந்து சாபத்தை வெல்வதன் மூலம் அல்லது சிலுவையில் அவர் இறந்த விஷயத்தில் நமக்கு சாபமாக மாறுவதன் மூலம் பாவத்தின் சக்தி அவர் முழுவதுமாக தோற்கடிக்கிறார் என்பது இது முக்கியமான விஷயம். இயேசு கிறிஸ்து அந்த வனாந்தரத்தில் 40 நாள் உபவாசம் இருந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு அந்த சோதனையின் மத்தியில் அந்த சாத்தானை தோற்கடித்தார். சிலுவையில் அவர் இறந்த 3ஆம் நாளில் கல்லறையிலிருந்து எழுந்த போது சாத்தானை அவர் வென்றதையும் அதன் மூலம் மரணத்தையே தோற்கடித்ததையும் இது முன்னறிவித்தது. இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்த நாட்களில் அவருக்கு உடல் ரீதியான பலவீனங்கள் ஏற்பட்டு இருந்தும் அந்த நேரத்தில் அவர் உணவுக்கு பதிலாக கடவுளின் வார்த்தையையே உண்கிறார். இதுதான் இருளின் இளவரசனுக்கு எதிராக அவரை தாங்கும் ஒரே விஷயம். நமது பலவீனத்தில் இயேசு எவ்வாறு நம்மை உண்மையிலே அடையாளம் காண முடியும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. நாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது குறிப்பாக தனிப்பட்ட பலவீனம் அல்லது விரக்தியின் காலங்களில் நமக்கு என்ன வகையான உடல் பலவீனம் இருக்கிறது என்பதை அறிந்த ஒரு பரிந்துரையாளர் நமக்கு இருக்கிறார். நமது பலவீனங்களை கண்டு இறக்கப்படாத ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லை. மாறாக எல்லா விதத்திலும் நம்மை போலவே சோதிக்கப்பட்டும் பாவம் செய்யாத ஒருவரை நமக்கு இருக்கிறார் என்று. இன்றைய நாளிலும் நாம் உபவாசம் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்திருந்தால் நீதியுள்ள இயேசு கிறிஸ்து என்ற ஒரு பரிந்து பேசுபவர் பிதாவிடம் நமக்கு இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அவர் 40 பகலும் இரவும் உபவாசம் இருந்தார். அவர் நம்மை முழுமையாகவும் உண்மையாகவும் அறிந்திருக்கிறார். மேலும் நாம் சோர்வாக உணரும் தருணங்களில் கூட நம்மை விட்டு விலகவோ அல்லது கைவிடவோ மாட்டார் என்று அவர் நமக்கு உறுதியளிக்கிறார். நம்முடைய காலத்தில் உபவாசம் மற்றும் ஜெபத்தின் மூலம் நாம் அவருடைய வார்த்தையை விருந்துண்ண முடியும். கர்த்தர் நம்மில் தம்முடைய வேலையை செய்வதற்கு நாம் அனுமதிப்போமே ஆனால் அவருடைய ராஜ்யத்தில் நாம் ஊழியக்காரர்களாக இருக்க அவர் நம்மை தயார்படுத்த முடியும். ஆகையால் நாம் உபவாசத்தை கடைபிடிப்போம். நம்முடைய சொந்த பலத்தை நம்பாமல் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் நேரத்தை எடுத்துக்கொண்டு கடவுளுடைய வார்த்தை உண்பதற்கு கற்றுக்கொள்ளலாம். ஆமென். இதோட தொடர்ச்சியை அடுத்த வீடியோவின் மூலம் பார்க்கலாம். அடுத்த வீடியோவின் மூலம் உங்களை சந்திக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். ஆமென்.